ஆளுக்கால் அடிக்கிற ஆல்கஹால் எடுத்து கூட க்ளீன் பண்ணுங்க, நல்லா க்ளீன் ஆயிடும். ரெட் அண்ட் கிரீன் வந்து ஒரே மசில்ல தான் வைக்கணும். ஒரு மசில் தான் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அந்த மசிலே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த மசிலோட கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நீங்க ட்ராக் பண்ணலாம் இதை வச்சு. இப்போ கையை க்ளோஸ் பண்ணோடனே பாருங்க, இட் வென்ட் அப் டு 200. அந்த நீங்க கிராஃபில் ஒரு ஸ்பைக்கையும் நீங்க பார்க்க முடியும். ஹலோ கைஸ், இந்த வீடியோல நம்ம EMG சென்சார் பத்தி தான் பார்க்க போறோம். இது நம்ம மசில்ஸ்ல நடக்கிற ஸ்மாலஸ்ட் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ்லாம் கேப்சர் பண்ணி நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். செலக்டிவா ஒரு மசில்ல நம்ம இந்த ப்ரோப்ஸ் எல்லாம் கரெக்டா செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மசிலோட கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷனை நம்மளால டிஜிட்டலா பார்க்க முடியும். சோ இந்த குட்டி ஆம்பிளிஃபையர் போர்டு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இதோட மெயின் CPU. சோ இந்த சிக்னல்ஸை நான் எப்படி கனெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்னோட மைக்ரோ கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த எலக்ட்ரோட்ஸ் மூலமா பிக்கப் ஆகிற குட்டி குட்டி சிக்னல்ஸ் எல்லாம் பூஸ்ட் பண்ணி நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலுக்கு கொடுக்கும். நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் வர அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலா மாத்தி நம்ம டிஸ்பிளேல கொடுக்கும். ஐ திங்க் யூ காட் சம்திங். நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த போர்டுக்கு நம்ம இன்புட் கொடுக்கணும். சோ அந்த இன்புட் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வோல்டேஜாவும் இருக்கணும், நெகட்டிவ் வோல்டேஜாவும் இருக்கணும். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. சோ நம்ம வந்து 2 9V பேட்டரி எடுத்துக்கலாம். ஆக்சுவலா இது பேரு டியூவல் பவர் சோர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி கனெக்டர் எடுத்துக்கலாம். கனெக்டர் இல்லனாலும் பரவாயில்ல, நீங்க சால்டர் பண்ணிக்கோங்க. சோ இந்த மைனஸ் இந்த பிளஸ் இப்படி ஒண்ணா வச்சுக்கோங்க. சோ இது அப்படி கனெக்ட் பண்ணுங்க ஒண்ணா. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கோம்னா சென்டர் டேப் பண்ணிருக்கோம். சோ இந்த பிளஸ் அண்ட் மைனஸை நான் இப்போ முறுக்கி விட்டுருவேன். ஸோ இதான் இப்போ நமக்கு காமன் டெர்மினல், விச் மீன்ஸ் கிரவுண்ட். இன்னும் 2 கனெக்டர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஒன்று வந்து இந்த இடத்துல பாசிட்டிவ் இருக்கா, பாசிட்டிவ், another one for நெகட்டிவ். ஸோ நம்ம பவர் சோர்ஸ் பற்றி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதோட எக்ஸாம்பிளுக்காக நம்ம இதை மல்டிமீட்டரில் மெஷர் பண்ணி பார்க்கலாம். சென்டரில் இருக்கிறத நான் வந்து கிரவுண்டாக ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மைனஸ் கொடுத்துருக்கோமா, ஸோ மைனஸ் வோல்டேஜ் எவ்வளோன்னு பார்ப்போமா. இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட -9V காட்டு. ஸோ அப்படியே இந்த இடத்துல கை ரிமூவ் பண்ணாமல் இந்த இடத்துல நான் பாசிட்டிவ் ப்ரோப்க்கு செக் பண்ணி பார்க்குறேன். பாசிட்டிவ் 9V உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ நம்ம -9V எடுக்கிறோம், +9V எடுக்கிறோம். நான் குட்டி பிரெட் போர்டு எடுத்துக்கிறேன். இதுல நான் இந்த சென்சாரை பிளேஸ் பண்றேன். இந்த சென்டர் டேப் எடுத்து நான் கிரவுண்ட்ல கொடுக்குறேன். இந்த பாசிட்டிவ் சைடு இது வந்து +VGSல கொடுக்கணும். இன்னொரு சைடுல இருக்க நெகட்டிவ் மைனஸ்க்கு போகணும். சோ சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ நான் மைக்ரோ கண்ட்ரோலர் கனெக்ட் பண்றேன். ஜஸ்ட் 2 கனெக்ஷன். A0 எடுத்து சிக்னல் பின்ல கொடுங்க, கிரவுண்ட் எடுத்து கிரவுண்ட்ல கொடுங்க. சோ அவ்வளவுதான் கனெக்ஷன். ஸ்கிரீன்ல காட்டுறேன் கனெக்ஷன் டயக்ராம் மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. சோ இப்போ நான் Arduino நான் பவர் பண்றேன். சோ இப்போ நம்ம ஐடி ஓபன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த கோட் மூலமா நம்ம A0ல என்ன ரீடிங் வருதுன்றதா நோட் பண்றோம், வேற எதுவுமே பண்ணல. ஓகே, சோ இந்த கோட நான் இப்ப அப்லோட் பண்ணிக்கிறேன் Arduinoல. சோ ஐ ஓபன் தி சீரியல் மானிட்டர். இங்க பாருங்க ரீடிங்ஸ் ஏதோ ஷோ ஆயிட்டு இருக்கு 152 அப்படினு சொல்லிட்டு. நம்ம இன்னும் நம்ம எலக்ட்ரோட்ஸை கனெக்ட் பண்ணல, ஸ்டில் வந்து சம் ரீடிங்ஸ் வருது, அதெல்லாம் எரர். சோ இப்போ வந்து நம்மளுடைய எலக்ட்ரோட்ஸை நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோட்ஸோட பிளேஸ்மென்ட்டை பார்த்து. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எங்க மெஷர் பண்ண போறோம்னு சொல்லி பார்க்கணும். நம்ம ஈதர் பைசெப்ஸ்ல மெஷர் பண்ணலாம், ஆர் எல்ஸ் நம்மளுடைய இந்த பார்ட்லயும் இந்த ஹேண்ட் பார்ட்லயும் மெஷர் பண்ணலாம். நீங்க எந்த மசில் எலக்ட்ரோட்ஸ் வைக்க போறீங்களோ அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஆளுக்கால் அடிக்கிற ஆல்கஹால் எடுத்து கூட க்ளீன் பண்ணுங்க, நல்லா க்ளீன் ஆயிடும். சோ நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. சோ இந்த 3 எலக்ட்ரோட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வாங்கின புதுசுல இது பிரிக்காம இருக்கும், இதை பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு எல்லோ பாத்தீங்கன்னா நல்லா நியூட்ரலான ஒரு பகுதியில நம்ம வைக்கணும். இந்த மாதிரி எல்போல வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த எல்போல சோ அங்கதான் வந்து மசில் மூவ்மெண்ட் இருக்காது, அங்க வெறும் போன் ஏரியா தான். சோ அது கரெக்டா அங்க உட்காராது, இங்கதான் கொஞ்சம் பார்த்து வைக்கணும். அங்க வைக்கலனாலும் கொஞ்சம் அடியில இந்த இடத்துல. இது வந்து கிரவுண்ட் ரெஃபரன்ஸ்க்காக தான், இல்ல அது ஒழுங்கா உட்காரல. ஓகே, அடியில வந்து எல்லோ வச்சாச்சு. இப்போ ரெட் அண்ட் கிரீன் பிளேஸ் பண்ணணும். சோ நம்ம வந்து சென்டரா வைப்போம். சென்டரா வந்து ஒரு மசில் பேர் போகுதா எனக்கு தெரியல. ரெட் அண்ட் கிரீன் வந்து ஒரே மசில்ல தான் வைக்கணும். ஒரு மசில் தான் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அந்த மசிலே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓரளவுக்கு கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டேன். ரொம்ப எக்ஸாக்டா வச்சிருக்கேனான்றது எனக்கு தெரியல, பட் ஸ்டில் இது ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ வந்து இந்த சர்க்யூட் இப்படி க்ளோஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இங்கே பாருங்க, நான் கையை வந்து ஓப்பனில் வச்சிருக்கேன். என்னுடைய சென்சார்ஸ்லாம் கரெக்டாக கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 130 140 அந்த ரீடிங் வந்துட்டு இருக்கு. இப்போ நான் கையை க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 200 அந்த ரீடிங் வந்துட்டு இருக்கு பாருங்க. சரி, திருப்பி நான் ஓப்பன் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறேன். ஸோ இட் வென்ட் அப் டு 70. நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் இப்போ கையை க்ளோஸ் பண்ணோடனே பாருங்கள், இட் வென்ட் அப் டு 200. அந்த நீங்கள் கிராஃபில் ஒரு ஸ்பைக்கையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நான் ரிலாக்ஸ் பண்ணி வச்சுறேன். இப்போது கையை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு தெரியுதா, நான் வந்து இப்போ 30 15 கூட போயிடுச்சு, 0க்குலாம் போகுது. ஸோ இப்போ நான் கான்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ இட் வென்ட் அப் டு 200. ஸோ ஒரு ஆங்கிளுக்கும் ஒரு மாதிரி. இப்போ நான் கையை வந்து இப்படி திருப்புறேன் அப்படின்னா ஒரு 60. ஸோ இப்படி திருப்பி வைக்கிறேன் அப்படின்னா 120 சம்திங் வந்து பாருங்க. ஸோ கை க்ளோஸ் பண்ணும்போது 240 அந்த ரேஞ்சுக்கு போகுது. இது வந்து ஒழுங்கா ஒட்ட மாட்டேங்குது. நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி ஒட்டி டெஸ்ட் பண்ணிட்டேன்னா வந்து பிரிச்சுட்டு வருது. டெஸ்டிங் பாருங்க, கைகளில் டேப்லாம் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன். பட் கொஞ்சமா இது வந்து ஒட்டியிருந்தாலுமே வரும். ஏன்னா நீங்க அதை ரெடியூஸாக கண்டுபிடிக்கல. இப்போ நான் கிரீன் எடுத்துட்டேன்னா பாருங்க, என்னுடைய சிங்கிள் ஃபுல்லாக 1023 போயிடுச்சு. ஸோ இப்போ திருப்பி நான் வைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது பாருங்க. நீங்க இப்போ பாருங்களேன், நான் இந்த பக்கம் இப்படி திருப்பி வச்சேன் அப்படின்னா ஒரு மாதிரி ரீடிங் வரும். இந்த மாதிரி நான் திருப்பி வச்சிருந்தேன்னா ஒரு மாதிரி ரீடிங் வரும். கையை க்ளோஸ் பண்ண ஒரு மாதிரி ரீடிங் வரும், ஓப்பன் பண்ண ஒரு மாதிரி ரீடிங் வரும். இப்போ இப்படி இருக்கும்போது 120 80 போகுது. இப்போ நான் இந்த பக்கம் திருப்புறேன் 200 போகுது பாருங்க. கை இங்கே நல்லா திருப்புனா 30 அந்த மாதிரிலாம் வருதா. நான் இந்த பக்கம் மேலே தூக்குனா
இன்ஸ்டன்ட்டா எனக்கு 160 அந்த ஹைக் கிடைக்குது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு டூப்ளிகேட் மாடியூல் தான். மயோவேர்னு ஒரு பிராண்ட்ல இந்த சென்சார் நல்ல அக்யூரசியோட கிடைக்குது. பட் அதோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். நம்ம டெமோ பர்பஸ்க்கு தான் இதை வாங்கியிருக்கோம். உங்க அக்யூரசி ரெக்யர்மெண்ட் ரொம்ப ஹையா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை கூட ட்ரை பண்ணலாம். சரி, அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது இதுதான். கையை லெஃப்ட் அண்ட் ரைட் திருப்பினா ஆர்சி காரோ லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்புது. இதெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ்ல செம்ம அப்ளிகேஷன். நம்ம ரொபாட்டிக் ஆர்ம் கூட பண்ணலாம். ரிஸ்ட் நான் ஓப்பன் க்ளோஸ் பண்ணும்போது என்னுடைய ரொபாட்டிக் ஆர்மும் அதே மாதிரி பண்ணும். இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோசல் டு அயன்மேன் மூவி. கேமிங்க்கு இதை யூஸ் பண்ணலாம். உங்க கம்ப்யூட்டர் கேம்ல இந்த மாதிரி கையை கால ஆட்டினா கீபோர்ட் ஆர் கண்ட்ரோலர்ல அந்த பட்டன் ஆக்ஷன் ஆகிற மாதிரி பண்ணலாம். மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் இதோடைய அப்ளிகேஷன் எனார்மஸ். நியூரோ மஸ்குலர் டிசார்டர்ஸ்லாம் அதை வச்சு ட்ராக் பண்ணலாம். பிசியோதெரபிஸ்ட்லாம் இது வர பிரசாதம். சோ இந்த சைடோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு வேணும்னாலோ இல்ல இதை வச்சு குட்டி குட்டி மினி ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னாலுமே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆர் இன்ஸ்டாகிராம் என்ன ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching. Have a great day. Bye bye.